என்னன்னா, நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். சரியா? ஃப்ரீயா இருந்தா கேளு. கேட்க விருப்பம் இருந்தா கேளு. கேட்காட்டி கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? ஆ என்னன்னா, ஒரு அழகான ஒரு கிராமத்தில ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ளார வந்துட்டு ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருந்துச்சாம். ஸோ, அந்த சிட்டுக்குருவிக்கு என்னன்னா, ஒரு வித்தியாசமான பழக்கம். வித்தியாசமானா, அது கொஞ்சம் ரேரான பழக்கமா என்னன்னு தெரியல. ஆனா, அதுக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா, அது எப்படின்னா, என்ன மாரி. அந்த வித்தியாசமான பழக்கம் அந்த குருவிக்கு இருந்துச்சாம். ஸோ, ஆ அந்த குருவிக்கு என்ன பழக்கம்னா, அதோட லைஃப்ல நடக்கிறது, அந்த நாள்ல சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி கல்லுல எழுதி ஒரு சின்னதா ஒரு பைக்குள்ளார போட்டுட்டு இருக்குமாம். ஸோ, அந்த குருவி வந்துட்டு அத தினமும் பண்றது இல்லாம, அதோட போற இடத்துக்குலாம் அந்த பைய கொண்டு போயிட்டு இருந்துச்சாம். அது வந்துட்டு ஆரம்பத்தில நல்லா இருந்தாலும், அது போக போக வந்துட்டு அந்த பையில சேர்க்கிற குட்டி குட்டி கற்களோட கனம் வந்துட்டு கொஞ்சம் பெருசா வெயிட் ரொம்ப அதிகமாயிட்டு இருந்துச்சு. ஸோ, அந்த குருவியோட வேகமும் குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, போய்க்கிட்டு இருக்கிறப்ப, ஆ அது ஓய்வு எடுக்கிறதுக்கோசரம் ஒரு இடத்துல உட்காந்துச்சாம் அந்த சிட்டுக்குருவி. ஸோ, அங்க வந்துட்டு ஒரு ஆந்தை கேட்டுச்சாம், "நீ ஏன் எங்க போனாலும் அந்த பையவையும் அந்த மூட்டையும் நீ கூட தூக்கிட்டு போற?" அப்படின்னு வந்துட்டு அந்த ஆந்தை கேட்டுச்சாம். அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொன்னுச்சாம், என்ன சொன்னுச்சுன்னா, ஆ "என் வாழ்க்கையில நடந்த சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது எல்லாமே எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாத்தையுமே நான் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எதையும் மறந்துறக்கூடாது." அப்படின்னு சொன்னுச்சாம். அதுக்கு வந்துட்டு அந்த ஆந்தை சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு சொன்னுச்சாம், "இன்னைக்கு நாள நீ சந்தோஷமா தான் வாழ்றியா? இல்ல நேத்து நடந்த நிகழ்வுகள வந்துட்டு நீ சுமந்துக்கிட்டு வாழ்றியா?" அப்படின்னு வந்துட்டு அந்த ஆந்தை கேட்டுச்சாம். அப்ப வந்துட்டு அந்த சிட்டுக்குருவிக்கு எதுவும் புரியல. ஸோ, அது தெரியாம அந்த குருவியும் பறந்து போயிடுச்சாம். ஸோ, அப்புறமேலு கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்னாச்சுன்னா, அந்த பை ரொம்ப பெருசாயிடுச்சாம். பை பெருசானதுனால அந்த தூக்கிட்டு பறக்க முடியாம, வெயிட் தாங்க முடியாம கீழ விழுந்து, அந்த குருவி இறந்துருச்சாம். அந்த இறந்தத பார்த்துட்டு அந்த ஆந்தை வந்து சொன்னுச்சாம், "ஆ நீ எல்லாத்தையும் சுமக்க முயற்சி பண்ணியே தவிர, வாழ்றதுக்கு முயற்சி பண்ணல." அப்படின்னு வந்துட்டு அந்த ஆந்தை சொன்னுச்சாம். ஸோ, இப்ப புரிஞ்சுதா? நான் ஏன் இந்த கதைய நான் உன்கிட்ட சொல்றேன்னா, ஸோ உனக்கும் நெறைய நடந்திருக்கு. நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்க. சரியா? இருந்தாலும் பட் கடந்து போறது தானே வாழ்க்கை. ஸோ, பாஸ்ட் பாஸ்ட் தான். பிரசன்ட் தான். அது என்ன வேணா நடந்தாலும் அடுத்த நிமிஷம் உன் கையில தான் இருக்கு. நீ அத உனக்கு தகுந்த மாரி, உனக்கு பிடிச்ச மாரி நீ மாத்திக்கலாம். சரியா? நம்மள சில பேர் அப்படிதான். மாறட்டும். அது அவங்க கையில தான் இருக்குது. மாறலாம். நீ ட்ரை பண்ணினா மாறலாம். ஓகேவா? கதை பிடிச்சிருந்தா ரிப்ளை பண்ணு. இல்லையா ஏதாச்சும் அசிங்கமா திட்டிடு.